வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அட்வான்ஸ் கார்ப்பரேட் அக்கவுண்டிங் ஏப்ரல் 2025 கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட 10 மார்க் லிக்விடேஷன் ப்ராப்ளம் தான் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். எஸ், ப்ராப்ளம் பார்க்கலாமா? The following particulars relate to company which went into voluntary liquidation. Preferential creditor 25,000, unsecured creditor 58,000, 6% debentures 30,000. The assets realized rupees 80,000. The expenses of liquidation amounted to rupees 15,000 and the liquidation remuneration was agreed at 2.5% on the amount realized and 2% on the amount paid to unsecured creditor, including preferential creditor. Show the liquidator's final statement of account. Okay, பாருங்க. இந்த ப்ராப்ளம் நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, லிக்விடேட்டா ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுல இன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப நிறைய எதுவும் கிடையாது. ரொம்ப சிம்பிளானது தான். அதாவது ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார் இருக்கு, அன்செக்யூர்ட் கிரெடிட்டார் இருக்கு, 6% டிபெஞ்சர்ஸ் இருக்கு. அவ்வளவுதான். ஓகேவா? இங்க அசெட்ஸ் ரியலைஸ் கொடுத்துட்டாங்க 80,000 சொல்லிட்டு. லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ் இருக்கு. ஓகே, இது ரொம்ப சிம்பிள் தான். வெறும் லிக்விடேட்டா ரெமுனரேஷன் நம்ம கரெக்டா கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாவே நம்ம ஈஸியா அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட முடியும். ஓகேவா? எஸ், இப்ப போடலாமா நம்ம? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம அசெட்ஸ் ரியலைஸ்ட எழுதிக்கலாம் ரெசிப்ட்ஸ் காலம்ல. ஓகே, இந்த அசெட்ஸ் ரியலைஸ் 80,000 வச்சு இவங்களுக்கெல்லாம் நம்ம பேமெண்ட் பண்ணணும். அதாவது ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார் ஒரு 25, அதுக்கப்புறம் அன்செக்யூர்ட் கிரெடிட்டார் 58 அண்ட் இது 30. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இருக்கிறது நம்ம கிட்ட 80 தான். அப்ப அன்செக்யூர்ட் கிரெடிட்டாருக்கு 58,000 நம்ம ஃபுல்லா பே பண்ண முடியாது. ஒரு பார்ட் அமௌண்ட் தான் நம்மளால பே பண்ண முடியும். ஓகே, அது எப்படி கண்டுபிடிக்கணும்ன்றதெல்லாம் நம்ம இப்ப சொல்றேன். ஓகே, எஸ். ஃபர்ஸ்ட் பாருங்க, அசெட்ஸ் ரியலைஸ்ட்ன்றது நம்ம கிரெடிட்ல ரெசிப்ட் சைடு எழுதிக்கலாம். அசெட்ஸ் ரியலைஸ் 80,000 ரெசிப்ட் சைடு எழுதியாச்சு. ஓகே, எஸ். இப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேமெண்ட்ல ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்க வேண்டியது லிக்விடேஷன் லீகல் சார்ஜஸ். ஓகே, லிக்விடேஷன் லீகல் சார்ஜஸ் நம்ம பே பண்ணணும். அது எதுவுமே இல்ல. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா லிக்விடேட்டர் ரெமுனரேஷன் தான். ரெமுனரேஷன் அப்படின்னும் போது இங்க பாருங்க, ரெமுனரேஷன் எதுல எல்லாம் கொடுக்க சொல்லியிருக்காங்கன்னா, லிக்விடேட்டர் ரெமுனரேஷன் வாஸ் அக்ரீட் அட் 2.5% ஆன் தி அமௌண்ட் ரியலைஸ்ட். அமௌண்ட் ரியலைஸ்ட்ன்றது இந்த 80,000 தான். இதுல 2.5% சொல்லியிருக்காங்க. போடலாமா? எஸ். லீகல் சார்ஜர் இல்ல, லிக்விடேட்டர் ரெமுனரேஷன்ல நம்ம ஃபர்ஸ்ட் 80,000ல 2.5% 2,000 வந்துருச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா 2% ஆன் தி அமௌண்ட் பே டு அன்செக்யூர்ட் கிரெடிட்டார். அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ல 2% சொல்லியிருக்காங்க. அன்செக்யூர்ட் கிரெடிட்டார் அப்படின்றவங்க யார் யாரு அப்படின்னா, இந்த ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார் 25,000 இருக்கு இல்லையா, அதுவும் அன்செக்யூர்ட் தான். அண்ட் இந்த 58,000 இருக்கு இல்லையா அன்செக்யூர்ட் கிரெடிட்டார், இதுவும் அன்செக்யூர்ட் கிரெடிட்டார் தான். இங்கே உங்களுக்கு டைரக்டா கொடுத்துட்டாங்க. amount realized 2% on the amount paid to unsecured creditor including preferential creditor னு கொடுத்திருக்கான் பாருங்க. இந்த including preferential creditor இல்ல அப்படின்னாலும் நம்ம அப்படிதான் எடுத்துக்கணும். unsecured creditor தான் preferential creditor. ஓகேவா? எஸ். இப்ப நமக்கு first நம்ம preferential creditorக்கான remuneration calculate பண்ணிக்கலாம். ஏன்னா unsecured creditorக்கு இந்த மொத்தம் 58,000 பே பண்ண முடியாது. ஏன்னா நம்ம கிட்ட அவைலபிள் எவ்வளவு? 80,000 தான். அதுல இங்க 2,000 போயிடுச்சு. அப்புறம் ரெமுனரேஷன் எல்லாம் போகுச்சு அப்படின்னா நம்ம கிட்ட பேலன்ஸ் கரெக்டா வராது. அன்செக்யூர்ட் கிரெடிட்டாருக்கு ஃபுல்லா பே பண்றதுக்கு. அதனால ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டாருக்கு முதல்ல 2% கொடுத்துடலாம். பாருங்க, 25,000 ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார், அதுல 2% கொடுத்தோம்னா 500. சரியா? இப்ப லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ் போட்டுக்கலாமா? லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு பாருங்க, 15,000. ஓகே, அன்செக்யூர்ட் கிரெடிட்டாருக்கு பே பண்றதுக்கு ரெமுனரேஷனுக்கு முன்னாடி இதெல்லாம் கொடுத்துடலாம். பாருங்க, லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ் 15,000. அப்புறம் டிபெஞ்சர் ஹோல்டர் 30,000 இருக்காங்க, அவங்களுக்கு பே பண்ணி. ஓகே, டிபெஞ்சர் ஹோல்டருக்கு பாத்தீங்கன்னா 30,000 கொடுத்தாச்சு. ஓகேவா? இப்ப இந்த டிபெஞ்சர் ஹோல்டர் கொடுத்து முடிச்சாச்சு. அடுத்து யாருக்கு தரணும் அப்படின்னா, இந்த ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார். ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார் எவ்வளவு பாருங்க, 25,000. இந்த 25,000 கொடுக்கறதுக்கு நம்ம கிட்ட சஃபிஷியன்டா இருக்கான்றத செக் பண்ணிக்கணும். இப்ப இங்க 80,000, அதுல இங்க 15, 30 பாத்தீங்கன்னா 45. இது ஒரு 2,500. ஓகே, அப்ப நம்ம கிட்ட சஃபிஷியன்டா இருக்கு 25,000. அதனால நம்ம ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டாருக்கு ஃபுல்லாவே கொடுத்துடலாம். ஓகே, எஸ். இப்ப அடுத்து நம்ம கொடுக்க வேண்டியது அன்செக்யூர்ட் கிரெடிட்டார். அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ன்றது எவ்வளவு? 58,000. இந்த 58,000 நம்மளால கொடுக்க முடியுமா ஃபுல்லானா? கொடுக்க முடியாது. பிகாஸ் இங்க 80,000ல இந்த 2,500 மைனஸ் பண்ணணும்,
இந்த 15 மைனஸ் பண்ணணும், இந்த 30 மைனஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் 25 மைனஸ் பண்ணணும். இதெல்லாம் மைனஸ் பண்ணிட்டு 2% கமிஷன் அந்த அமௌண்ட்ல கண்டுபிடிச்சிட்டு பேலன்ஸ் இருக்கிறத தான் அன்செக்யூர்ட் கிரெடிட்டாருக்கு கொடுக்கணும். ஓகே, இப்ப நம்ம கமிஷன் அதாவது லிக்விடேட்டர் ரெமுனரேஷன் கண்டுபிடிக்கிறத முதல்ல சொல்றேன் நானு. எப்படி போடணுன்றத பாருங்க. எஸ் பாருங்க, 7,500 தான் அவைலபிள். இந்த 80ல இது எல்லாத்தையும் மைனஸ் பண்ணணும். பாருங்க, 80ல 2,000 பண்ணிருக்கோமா, அப்புறம் 500 பண்ணிருக்கோமா, அப்புறம் 15,000, அதுக்கப்புறம் 30,000, அதுக்கப்புறம் 25,000. இதெல்லாம் பண்ண பிறகு வர்றது 7,500. இந்த 7,500ல 2% 2/100 போட முடியாது. ஏன்னா இதுல 2% ரெமுனரேஷன் இருக்கு அண்ட் பேலன்ஸ் 100 வந்து நம்ம லிக்விடேட்டர் ரெமுனரேஷன் அன்செக்யூர்ட் கிரெடிட்டாருக்கு கொடுக்க வேண்டியது இருக்கு. ஓகே, அப்ப அதையும் நம்ம வந்து எடுத்துக்கணும். அதனாலதான் இந்த 100 + 2 போடுறோம். ஓகே, 2% போடாம 100 + 2 102 அப்படின்னு போட்டிருக்கோம். சரியா? அப்ப இதை கால்குலேட் பண்ணோம்னா எவ்வளவு வருது பாருங்க, ரெமுனரேஷன் 147. ஓகே, இப்ப இந்த 147 இந்த 7,500ல இருந்து மைனஸ் பண்ணிட்டா வர அமௌண்ட் தான் நம்ம கிட்ட இருக்க அவைலபிள். அதைத்தான் நம்ம அன்செக்யூர்ட் கிரெடிட்டாருக்கு பே பண்ண முடியும். பாருங்க. ஓகே, இது வந்து மொத்தம் ரெமுனரேஷனோட டோட்டல் போட்டாச்சு. இது பாருங்க, அன்செக்யூர்ட் கிரெடிட்டாருக்கு என்ன பே பண்ண முடியும்னா இருக்கிறது 7,500. அதுலயும் இந்த ரெமுனரேஷன் 147 போகுது. அது போக பேலன்ஸ் எவ்வளவு வருது பார்ப்போம். இந்த 7,353 இதுதான் நம்ம அன்செக்யூர்ட் கிரெடிட்டாருக்கு பே பண்ணக்கூடிய அமௌண்ட். சரியா? ஓகே, இப்ப ரெண்டு சைடும் நீங்க ஆட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு 80,000 சரியா வரும். சரி, அப்ப புரிஞ்சுதா? எஸ், இது வந்து ஆர்டர் ஆஃப் பேமெண்ட்னு இருக்கு. லிக்விடேட்டா ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா யார் யாருக்கு எந்தெந்த ஆர்டர்ல பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்கு. அதனால நம்ம கிட்ட என்ன அவைலபிள் அமௌண்ட் அப்படின்றத பார்த்துட்டு அந்த ஆர்டர் ஆஃப் பேமெண்ட்டை ஃபாலோ பண்ணி பே பண்ணிட்டே வரணும். லிக்விடேட்டா ரெமுனரேஷன் பொறுத்த வரைக்கும் அன்செக்யூர்ட் கிரெடிட்டாருக்கு சஃபிஷியண்டா இருக்கா இல்லையா அப்படின்றத பார்த்துதான் நம்ம இங்க ரெமுனரேஷன் பர்சன்டேஜ் போடணும். சஃபிஷியண்டா இல்ல அப்படின்னா இத மாதிரி எவ்வளவு பெர்சன்டேஜ் கொடுக்குறாங்களோ அதை 100ஓட ஆட் பண்ணணும். சஃபிஷியண்டா இருக்கு அப்படின்னா நம்ம டைரக்டா 2% அப்படின்றத கால்குலேட் பண்ணிட்டு போலாம். புரிஞ்சுதா? எஸ், நம்ம கொடுக்க வேண்டியது 58,000. ஆனா நம்ம கிட்ட இருக்கிறது வெறும் 7,500. அந்த 7,500ல ரெமுனரேஷனும் கொடுக்கணும் அண்ட் அந்த கிரெடிட்டார்ஸ்க்கும் பே பண்ணணும். அதனாலதான் இந்த 2/102ன்றத போடுறோம். ஓகே, எஸ். இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வேற சாப்டர்ல இருந்து நம்ம ப்ராப்ளம் எப்படி போடுறதுன்றத பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யூர் பேஷண்ட் லிசனிங்.